ஆம்ஸ்ட்ராங் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்குறானுங்க. சரி, அவர் யாருக்கு கெட்டவர்? கெட்டவங்களுக்கு தான் கெட்டவர். யார் எதிர்த்தார்? கெட்ட ரவுடிங்களை தான் எதிர்த்தார். மற்றபடி சாமானிய மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்கிறாரு. பொருளாதார உதவி பண்ணியிருக்கிறாரு. நாயகன் படத்தில் கமல் சொல்லுவான், அதனால தான் எங்களால் கோர்ட்டு கேஸுன்னு போக முடியலன்னு. அந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாத மக்களுக்காக தோள் கொடுத்துருக்கிறாரு. நீ விசாரித்து பார்த்துக்கோ. செல்வ பெருந்தகை மாதிரி வேறு கட்சிக்கு ஓடி இருக்கலாம். ஆனால் 17 வருஷம் ஒரே கட்சியில் இருந்தாரா இல்லையா? அம்பேத்கர்ஸை பற்றி பேசினாரா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே அவர் கூட இருந்தவங்க குறுகிய வட்டத்தில் அவரை சுருக்கிட்டாங்க. அவர் அரசியல் பண்ண விடலை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்கலைன்னா சிசிங் ராஜா யார், பாம் சரவணா யார், சம்போ செந்தில் யார், அஞ்சலை யார், ஆற்காடு சுரேஷ் யார், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவருடைய மரணத்தினால பல மர்ம முடிச்சுகள் வெளியே வருது. ஆம்ஸ்ட்ராங் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்.